ஹலோ கைஸ், ஜோகோல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு பேமெண்ட் கேட்வே கான்செப்ட் கேட்குறாங்க. இந்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேட்வேனா என்னன்னு பார்ப்போம். பேமெண்ட் கேட்வேன்றது ஒரு டெக்னாலஜி. அது ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா பிட்வீன் த ஆன்லைன் மெர்ஜென்ட் அண்ட் த பேங்க் ப்ராசஸிங் த ட்ரான்சாக்ஷன். இது எப்படி ஆக்ட் ஆகணும், ஒரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் ஐஆர்சிடி வெப்சைட் லாகின் பண்ணி ட்ரெயின் புக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணும்போது ரேசர் பேன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் பேமெண்ட் கேட்வே. அதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, அது இல்லாமல் யூபிஐ ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேசர் பேன் இந்த பிளாட்ஃபார்ம் இன்டர்மீடியா யூஸ் பண்ணி நீங்க செக்யூரா பே பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் ஜோகோவும் ஜோகோ பேமெண்ட் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஜோகோல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஜோகோ சிஆர்எம் இருக்கு, ஜோகோ புக்ஸ் இருக்கு. சோ இது மாதிரி ப்ராடக்ட் நீங்க பே பண்ணும்போது ஜோகோ பேமெண்ட் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சோ ஜோகோக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அதனால தான் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு ஜோகோல பேமெண்ட் ப்ராசஸ் கேக்குறாங்க. சோ இப்போ நார்மலா பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஃப்ளோ பார்ப்போம். சோ நீங்க பேமெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுவோம். செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ல நம்ம என்கிரிப்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆத்தரைசேஷன் ரெக்வஸ்ட் நடக்கும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அப்ரூவல் டினைல் ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ரூவல் கம்யூனிகேஷன் நடக்கும். லாஸ்டா வந்து செட்டில்மெண்ட் நடக்கும். இதுதான் நார்மல் டிரான்சாக்ஷன் ஃப்ளோ. நெக்ஸ்ட் நம்ம இத டீடைலா பார்க்கலாம். இப்போ நம்ம டெக்னிக்கல் சைடுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆத்தரைசேஷன் நடக்கும். ஆத்தரைசேஷன்ல ஒண்ணு இல்ல, நீங்க கார்டு டீடைல்ஸ் கொடுக்கும்போது 16 டிஜிட் நம்பர் கொடுக்கணும். அது இல்லாம சிசிவி நம்பர் கொடுக்கணும். சோ அந்த நம்பரை நீங்க கரெக்ட்டா கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன். நீங்க கொடுத்திருக்க நம்பர் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சரிங்க, சிசிவி நம்பர் கரெக்ட்டா கொடுத்துருக்கீங்களா, பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6 டிஜிட் கரெக்ட்டா கொடுத்துருக்கீங்களா, அது உங்களோட தானு கரெக்ட்டா செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன். நீங்க கொடுத்திருக்க கார்டு டீடைல்ஸ் தான் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை எஸ்எஸ்எல் லேயர் மூலமா என்கிரிப்ட் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பேமெண்ட் பண்ணும்போது அந்த டோக்கன் வந்து யூனிக் ஐடியா ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை அத்தென்டிகேட் பண்ணுறதுக்கும் லாக் இன்டர்னலாக செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் டிடெக்ஷன். ஜோகோல ஃப்ராட் டிடெக்ஷன் அனலைஸ்னு தனியாக ஒரு ரோலே இருக்கு. இந்த கான்செப்ட் எதுக்கு வருதுன்னா, ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆர் பிளாக் பண்ண ஐபி லிஸ்ட்ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இரும்பு திரை படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். உனக்கு அன்ஆத்தரைஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து விஷால் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. இந்த மிலிட்டரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளாக் லிஸ்டட் ஐபில இருந்து யாருக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்குன்னு ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதையும் மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த பேமெண்ட் ப்ராசஸ்ன்றது ஒரு பேக் அண்ட் டெக்னாலஜி. அது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபண்ட் மூவ் பண்றதுக்கு. இந்த டைப் ஆஃப் பேமெண்ட் கேட்வேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப். ஒன்று ஹோஸ்டட் கேட்வே இருக்கு, ஒன்று நான் ஹோஸ்டட் கேட்வேன்னு இருக்கு. ஸோ ஹோஸ்டட் கேட்வேக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேபால் அண்ட் ஜோகோ சொல்லலாம். நான் ஹோஸ்டட் கேட்வேக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் சொல்லலாம். ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் பிளாக் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியுதுன்னா அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் கவர் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன படிக்கிறது, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நான் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கேன், ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.